ஆனா அந்த ஆறுமுகம் இதுக்காக தமிழ் தான் போன் வாங்கி பேசினான்னு போய் சொல்லுவோம். தமிழ் ராத்திரியே போன் பண்ணிருக்கா. அப்ப ராத்திரியே போலீஸ் வந்துருமே. இப்படி சரியா தாலி கட்ட நேரத்துக்கு போலீஸ் வந்தாங்க. அப்ப தாலி கட்டுறதுக்கு முன்னாடி தான் யாரோ போலீஸ் போன் போட்டுக்கணும். அப்ப நெசமா அந்த ஆறுமுகம் போன் வாங்கி பேசுறது யாரா இருக்கும்? அது யாரு? மாமா 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 என்னாச்சு? ஒண்ணுல நேரத்துக்கு தமிழ் பார்த்து இப்பதான் அவன் விலாவரியா பேசுறேன். தமிழ் கிட்ட பேசுறதுக்கு அப்ப தான் தெரிஞ்சது தமிழ் யார்கிட்டயும் போன வாங்கி போலீஸ் போன் பண்ணலன்னு. அவ வீட்டுல இருக்க லேண்ட்லைன்ல இருந்து போன் பண்ணிருக்கா. அதுவும் ராத்திரி 12 மணிக்கு அவள் வீட்டுல அடைச்சு வச்சிருக்க போன் பண்ணிருக்கா. அவள் ராத்திரி 12 மணிக்கு போன் பண்ணப்ப எப்படி நம்ம ஆறுமுகம் பாத்துக்க முடியும்? போன் கொடுக்க முடியும்? ஏற்கனவே ஆறுமுகம் நம்பர்ல இருந்து போலீஸ் போன் போயிருக்கா. எத்தனை மணிக்கு போலீஸ் போன் வந்து நம்ம விசாரிச்சோம்ல. காலையில 8:30 மணிக்கு ஆறுமுகம் நம்பர்ல இருந்து கேஸ்ல போன் வந்துச்சு நம்ம கிட்ட தெளிவா சொன்னால. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமா மாப்ள, நான் ஞாபகம் இருக்கியா? அப்போ தமிழ் சொல்லி போன் பண்ணி ராத்திரி 12 மணிக்கு காலையில 8:30 மணிக்கு போலீஸ் போன் போட்டு தெளிவா சொல்லி யாரு மாமா? மாப்ள, பாயிண்ட் மாப்ள, சரியான பாயிண்ட் மாப்ள. அப்ப அந்த ஆறுமுகம் எங்க இருந்தாலும் அவன் கட்டை போட்டு வச்சிருவா. அவள் நடு வீட்டுல நிக்க வச்சு நடந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவங்கிட்ட உண்மையிலேயே போன வாங்கி போலீஸ் போன் பண்ணது யாரு? மறுபடியும் மறுநாள் காலையில போலீஸ் போன் பண்ணது யாரு? அம்மா இந்த உண்மையில தெரிஞ்சுக்கணுமா? மாப்ள, நீ எப்படியாச்சும் எதையாச்சும் தெரிஞ்சு கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே போ. நான் போய் அந்த ஆர்வத்தை கண்டுபிடிச்சு உடனே டெலிவரி எடுத்து அப்படியே அன்னைக்கு தள்ளி வந்துடுறேன். இன்னைக்கு மட்டும் என் கையில மாட்டா உனக்கு இருக்கு. அம்மாடி, அம்மா நீங்க தான் தமிழ் செல்வியா? வணக்கம்மா. இன்னைக்கு இங்க சுமங்கலி பூஜை நடக்கிறதா போஸ்டர் ஓட்டிருந்தாங்க. அதான் பூஜையில கலந்துக்கலாம்னு நாங்க எல்லாரும் வந்துக்கோமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. இங்கதான் அந்த பூஜை நடக்குது. அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். நல்லதுமா, நல்லது. ஏதாவது உதவி பண்ணணுமா? அந்த பாய் போட்டு இலையில போட்டு உட்காந்துக்கோங்க. சரி, நாங்க பாத்து. சரிம்மா, வாங்க. போய் வாங்க வாங்க. கடைசியில் முகத்தை நேரம் வந்துச்சுமா. இப்ப கூட எனக்கு கல்யாணம் நடக்க வேண்டாம் தோணுது. எனக்கு அப்படிதான் தோணுது. இப்ப நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொன்னா கூட நிறுத்திடுவாங்களே என்ன? அதுவும் இல்லாம பாரு, நீதான வீட்டுக்குள்ள இப்படி ஒரு காட்சியா நடக்கணும். நான் என்ன செய்வேன்? ஷோ அம்மா, சித்ரா. அப்பா. போய் தாம்பே அடிச்சோ. சரிப்பா. வலிக்குதா? மனமையில உட்காந்து திருப்பி இல்லாத ஒருத்தர் தாலி கட்ட வலிக்குதா? இப்படிதானே எனக்கு வந்திருக்கும். நல்லா அனுபவிடா. சரி போயா போய் நீ உட்காரு. ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு சைபரி. அது விட்டு போடுங்க. பா நம்ம கிட்ட பேசணும்பா. இனிமேல் இந்த விஷயத்தை பத்தி பேச ஒண்ணும் இல்ல. எல்லாம் பேசிடா. இதுல என்ன பண்ண முடிவு எடுத்துருக்கு? அவன் மன மேல உட்கார சுத்தனா சரி. பா தயவு செஞ்சு வாய்ப்பு கொடுப்பா. நான் பேசி ஆகணும்பா. சேது, தமிழ்ச்செல்வி மேல நான் எப்படிதான் கோமா இருந்தாலும் என் பொண்டாட்டிக்கு துரோகம் செய்யற மாதிரி நான் வேற ஒரு பொண்ணு கூட நெருக்கமா இருக்க மாட்டேன்னு என் மனசு உறுதியா சொல்லுது. நிச்சயமா நான் இப்ப செஞ்சிருக்க மாட்டேன். பா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா. நடந்த உண்மை என்னங்க நம்ம இன்னும் தீவிரமா விசாரிக்கணும். பா தயவு செஞ்சு விஷயம் நம்ம அவசரப்பட வேண்டாம்ப்பா. பா இந்த கல்யாணத்துக்கு பாப்பா.